தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூரிலிருந்து பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக யுவர் மிரக்கிள் இஸ் ஆன் தி வே, உங்களுடைய அற்புதம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாக மீகா 7வது அதிகாரம் வசனம் 15 சொல்லப்பட்டது போல, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்கனவே அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன், ஏற்கனவே செய்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை போல அதிசயத்தைப் போல உங்களுக்கும் இன்றைக்கு இந்த நாளிலே செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான். அதனால் தான் யாத்திராகம் 8வது அதிகாரத்தை எடுத்து நீர் பார்த்தீர்கள் என்றால் அற்புதங்கள் ஏராளமாய் கொட்டி கிடக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எகிப்திலே அவர்கள் 420-430 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது, அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகின்ற பொழுது, அவன் பார்வோன் கடின இருதயமாக இருந்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அங்கே எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயங்களை செய்தார். அதிசயங்களை செய்து அவர்களை வெளியே எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். என்ன அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார் என்றால், வேதத்தில் பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க மோசையை கொண்டு அங்கே மோசை என்ற கோல் என்ற ஆரோனுடைய அந்த துளித்த கோல் போடுகின்ற பொழுது அங்கே எகிப்தினுடைய மந்திரவாதிகளுடைய அந்த கோல் எனது பாம்பாக மாறியது. இந்த கோல் அவர்கள் என்ன செய்தது? ஏன்னா மோசையை இருந்த அந்த கோல் அவர் அந்த பாம்புகளை அந்த சர்ப்பமாக மாறிய பாம்புகள் எல்லாம் அது என்ன செய்ய விழுங்கியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 கட்டளைகள், அங்கே 10 விதமான கொள்ளை நோய்களை ஆண்டவர் அவர்கள் அனுப்பினார். அதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். அதே போல் தண்ணீரை, அதாவது பார்த்தீங்கன்னா ரத்தமாக ஆண்டவர் மாற்றினார். புரியுங்களா? அதை நம்ம யாத்திராகம் 7வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அதே போல் தவளைகளை அனுப்பி பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக தவளைகளை அனுப்பினார். பேன்களை அனுப்பினார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வண்டுகளை அனுப்பினார். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய ஆடு மாடுகள்லாம் மரித்து போனது. அப்போ பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களை கானான் தேசத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவன் விடவில்லை. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா அவர்களுக்கு என்ன எரிபந்தமான கொப்புளங்களை உண்டாக்கினார். அந்த வேதனைகள் அதன் மூலமாக அந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்க. அப்பொழுதும் பார்வோன் அவர்களை வெளியே விடவில்லை. பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் பெரிய கொடிய கண்மலைகளை அனுப்பினார். கண்மலை பெய்த எல்லா நிச்சயம் வந்து அது சேதத்தை உண்டு பண்ணும். அப்பொழுது கூட அவன் என்ன செய்தான்? ஏன்னா அங்கே அவன் பார்வோன் கடின இருதயத்தாக இருந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆராதிக்க விடவில்லை. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லோக்கஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டுக்கிளிகளை அனுப்பி பயிர்களை எல்லாம் அது நாசப்படுத்தியது. அப்பொழுது கடின இருதயத்தோடு இஸ்ரேல் ஜனங்களை அவன் வெளியே அனுப்பவில்லை. இதை பார்த்தீங்கன்னாக்கா காரூர்களை அனுப்பினார் என்று யாத்திராகம் 10வது அதிகாரத்தில் அனுப்புகிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் தெருக்களில் வெளிச்சம், பார்வோன் இருக்கிற அந்த தெருக்களில் இருளாக இருந்தது. கோசேன் பட்டணத்தில் வெளிச்சம், பார்வோன் இருந்த அந்த பகுதிகளிலே, அந்த எகிப்து ஜனங்கள் இருந்த பகுதிகளிலே இருளாக இருந்தது. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்க கடைசியிலே சங்கார தூதனை அனுப்பி முதற் பிள்ளைகள் பார்வோனுடைய எகிப்தில் முதற் பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் என சங்காரம் ஆகிறது. ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடுகளிலேயும் என்ன உண்டாகவில்லை? மரணம் இல்லை என அங்கே சங்கார தூதன் நுழைய முடியவில்லை. காரணம், கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அதனால தான் பார்க்குறோம். ஏன்னா எக்ஸோடஸ் 8வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, ஏன்னா 20வது வசனம் முதல் 32, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கும் உலக பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடியவர். எகிப்து ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ண அதே தேவன் இன்றைக்கு அவர் இரத்த கோட்டைக்கு வந்திருக்கிற உங்களை முழுவதுமாய் ஆண்டவர் பாதுகாத்து, தீங்குக்கு, வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு, மந்திரங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்களை அற்புதமாய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பார்க்கின்ற பொழுது நான் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் இவ்வளவு காரியங்கள் பார்க்கின்ற பொழுது காட் ஹேஸ் பவர் ஓவர் ஆல் திங்ஸ், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்கிறோம். காட் ப்ரொடெக்ட் ஹிஸ் பீப்புள். ஆண்டவர் தன்னுடைய மக்களை அவர் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார்.
God fulfilled his promise. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் அழைத்துக் கொண்டு செல்வேன் என்பதற்கு இவ்வளவு தடைகள் இருந்தது, எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். காரணம், அவருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கு ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னவர் சொன்னபடியே நிறைவேற்றினார். காரணம், அவர்கள் இருளின் பிள்ளைகளாக இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தாங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள யாராக இருந்தாலும் அவர்கள் என இருள் இல்லாதபடி வெளிச்சம் கொடுக்கும்படியாய் உலகத்திற்கு இயேசு வெளிச்சமாக வந்தார். ஹல்லேலூயா. அதனாலே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணி அவர் நாமத்தை உங்கள் மூலம் மகிமைப்படுத்துகிறார். தொடர்ந்து சத்தியத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.